வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். எப்பயுமே நம்ம ஸ்பெஷல் நியூஸ் இந்தியாவோட growth ஸ்டோரி பற்றி தான் நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு 2 நியூஸ் இருக்கு. இந்த 2 நியூஸ்மே எங்கள் டீம் கடைசியாக எழுதி கொடுத்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் வாசிச்சிடலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் 2026 வருதுன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அஸ்வினி. ரைட், அஸ்வினி பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ள நான் போடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி நான் படிக்கும் போதும் நம்ம அதை பற்றி பார்க்கலாமே. நம்மளோட மினிஸ்டர் யாரு, அவங்களோட கெப்பாசிட்டி என்னதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. பார்க்கலாம் சரியா. இது எவ்வளோ தூரம் மும்பையிலேருந்து அஹமதாபாத் வரைக்கும் போகுது. 508 கிலோமீட்டர். ரைட், இது 2 மணி நேரத்தில் இந்த டிராவல் நடக்குது. நல்ல விஷயம். 2026 சென்னை டு பெங்களூர் இல்லை சென்னை டு மைசூர் அடுத்த ட்ரெயின்ன்றது சொல்றாங்க. பார்க்கலாமே இந்த எலெக்ஷனுக்குள்ள ஏதாச்சும் சொல்றாங்களான்றது நம்ம பார்க்கலாம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அது இருக்குன்றது என் நம்பிக்கை. அடுத்த செய்தி சிப்பு பத்தி. வாழைக்காய் சிப்பு கிடையாது. ரைட், செமிகண்டக்டர் சிப். இதை பத்தி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டெஃபினட்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. 2024 கடைசிக்குள்ள அந்த சிப்பு ஃபர்ஸ்ட் வந்துடும், இந்தியாவில் வரும்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அதே மினிஸ்டர் அஸ்வினி. இது 2க்கு அப்புறமா 3வது செய்தி, JBM ஆட்டோ. அவங்களுக்கு ஒரு செம்ம ஜாக்பாட்டான ஒரு ஆர்டர். 1390 எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரைட், டாடா மோட்டார்ஸும் உளுந்து பிறண்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னும் எலக்ட்ரிக் கார்ல அவங்க வந்துட்டாங்க. எலக்ட்ரிக் பஸ்ல அவங்களால கம்பீட் பண்ண முடியல. 2 பேர் தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. JBM ஆட்டோவும் இன்னொன்று ஸ்விட்ச்னு. அந்த ஸ்விட்ச்ன்றது அசோக் லைலாண்டோட சிஸ்டர் கம்பெனின்னு வச்சுங்களேன். அசோக் லைலாண்ட் கம்பெனியில அசோக் லைலாண்டோட அப்பா இந்துஜா, அதே குரூப் தான் ஸ்விட்ச். இவங்க 2 பேரும் தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கொஞ்சம் இருக்கும், பட் மிக விரைவில் அவங்க வரப்போறாங்கன்றது ஞாபகம் வச்சுங்க. சரி, இது ஆர்டரோட வேல்யூ எவ்வளவு? 7500 crores. யார்கிட்ட வந்துச்சு, எப்ப வந்துச்சு, எதுக்குள்ள இது டெலிவர் பண்ணும், அந்த செய்தி ஃபுல்லா வரல. இப்ப எலக்ட்ரிக் பஸ் பார்த்தனால இன்னொன்னு எலக்ட்ரிக் பஸ் பத்தி நம்ம ஒரு செய்தி பார்த்துக்கலாம். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இன்ஃபேக்ட் ஜிண்டால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அவங்க ஒரு ஸ்பெஷலைசேஷன். ரைட், அவங்க JBM ஆட்டோ இதே கம்பெனி கூட ஒரு டைப் போட்டிருக்காங்க 500 பஸ்ஸுக்கு. நல்ல விஷயம் இல்ல? 500 பஸ்ஸுக்கு ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன பண்ண போறாங்க? JJ டியூப்ஸ். அது என்னதுன்றது தெரியாது. JJ டியூப்ஸ் அது லோ கார்பன் குரோமியம் மேக்னீசியம் எஸ்தட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எஸ்தட்டிக்னா அழகா இருக்கிற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த பஸ்ஸை நாங்க பண்ண போறோம். இந்த மெட்டீரியல் நாங்க JBM ஆட்டோக்கு நாங்க சப்ளை பண்ண போறோம். அவங்க இது வச்சு பண்ணுவாங்க. இது வச்சு பண்ணும் போதும் வண்டி லைட் வெயிட்டா இருக்கும். ரைட், அப்ப ஜிண்டால் ஸ்டீலுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்? எக்ஸ்ட்ரா ஒரு கோழி மாட்டுது, கஸ்டமர்ஸ் மாட்டுறாங்க. JBM ஆட்டோ சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னால் மற்ற கம்பெனிஸ்க்கும் சப்ளை பண்ண முடியும். ஞாபகம் வச்சுங்க, ஹிண்டல்கோ நான் ஒரு செய்தி சொன்னேன். ஹிண்டல்கோ வேர்ல்ட்ஸ் இன்னைக்கு அந்த கேன் நம்ம பார்க்குறோம் தெரியுமா, கோக்கு, பெப்சி, பியர் கேன். அந்த கேன்லாம் 10 கேன் மேனுஃபேக்சரிங் நடக்குது உலகம் எங்கும். இந்தியா மட்டும் சொல்ல, உலகம் எங்கும் 10 கேன்ல 9 கேன் இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஹிண்டல்கோ இவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்வார் இருக்குல்ல, ரேண்ட் ரோவர் ஜாக்வார், அந்த ஜாக்வார்ல ரேண்ட் ரோவர் SUV கார், அது கூட டைப் பண்ணி அலுமினியம் பாடி, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அலுமினியம் தேவை, அந்த அலுமினியம் பாடி சப்ளை பண்ணாங்க. அந்த ரேண்ட் ரோவரோட வெயிட் வாஸ் ரெடியூஸ்ட் பை 40%. ரைட், பட் அதே ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பண்றாங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னல் நியூஸ், டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜிண்டால் ஸ்டீல் நாளைக்கு ஒரு புது கவுண்டர் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ட்ரையல் ஓட்டுமே. அசோக் லைலாண்ட் அவங்க -0 ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட டைப் போடுறாங்க. பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க யாருன்னு சொன்னால், ஆட்டோ டிரைவிங் இருக்குல்ல, நம்ம டெஸ்லா கார்லாம் நம்ம கார்ல ஏறி உட்காந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும் சொன்னா அது பாட்டுக்கு வண்டி டிரைவ் பண்ணி போகுதுல, அது மாதிரி ட்ரக்குக்கு பஸ்ஸுக்கெல்லாம் இவங்க
பண்றாங்க. அசோக் லைலாண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அப்பா நான் இந்தியன் ரோட்ல நான் ஓட்டல, இப்போதைக்கு கம்பெனி, ஃபேக்டரி, ஒரு கார்ப்பரேட் கேம்பஸ், அது மாதிரி இடத்துல தான் நாங்கள் வந்து இதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறோம். எங்கே வேணால் லான்ச் பண்ணிட்டுமே, ஆனால் வந்துச்சுன்னு சொன்னால் நல்ல விஷயம். ஆனால் நினச்சி பாருங்களேன், எத்தனை டிரைவருக்கு வந்து வேலை போகும். இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு பெரிய பிஸ்னஸ் அண்ட் பல லட்சம் டிரைவர்ஸ் வந்து உள்ள இருக்கிறாங்க. எனிவே, பட் டெக்னாலஜி வந்துச்சுன்னா நல்ல விஷயம்தான். மேபி வண்டி அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டும், ஆனால் டிரைவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தால் நல்ல விஷயம். இதுவும் வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு நியூஸ். அடுத்தது டிசிஎஸ். இன்னைக்கு மார்க்கெட் உளுந்ததுக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டிசிஎஸ். இன்னைக்கு மார்க்கெட் பெருசா உழுவாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் டிசிஎஸ் வந்து கம்திருச்சு. டிசிஎஸ் இன்னைக்கு பெருசா கீழே விழுந்துச்சு. அவங்க நேத்து க்ளோஸ் ஆன பிரைஸ் ஆல்மோஸ்ட் 4100 சொச்சம். இன்னைக்கு வந்து 4000ல வந்து நான் வந்து 2.5 கோடி ஷேர்ஸ் நான் விற்கிறேன் சொன்னது பல்க் டீல்ல வந்து இது போச்சு. பிளாக் டீல்ல வந்து இது போயிருக்கு. 8900 crores வந்து இவங்க ஷேர்ஸ் வித்து இருக்கிறாங்க. யார் வாங்கினாங்க அந்த டீடைல்ஸ்லாம் நாளைக்கு வரட்டும், நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் மார்க்கெட்டை இழுத்தது வந்து டிசிஎஸ். அந்த டிசிஎஸ் விழுந்தானே மற்ற ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், அவங்கெல்லாம் கிடுகிடுன்னு கீழே விழுந்தாங்க. இந்த டிசிஎஸ் சேல்ஸ்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னு சொன்னால், டிசிஎஸோட ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்களே, டாடா சன்ஸ் தான் இன்னைக்கு டேட்ல வந்து ப்ரமோட்டர்ஸ். அவங்க வந்து 72.41% ரைட் அந்த ப்ரமோட்டர்ஸே வச்சிருக்காங்க. அதுல டாடா சன்ஸ் மட்டுமே 72.38% வச்சிருக்காங்க. அண்ட் அந்த சில்லறை இருக்குல்ல, அந்த 0.03 ரைட் ஆர் 0.3 வாட் எவர் இட் இஸ், இது வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற கம்பெனி வச்சிருக்காங்க. பட் டாடா சன்னுக்கு என்ன துட்டு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ரைட் 72.41%. அதுதான் டாடா சன்ஸோட மெயின் ஸ்ட்ரென்த். டிசிஎஸ் தான் குட். இதுக்கு அடுத்தபடியா ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் வின்ஸ் 4 orders worth 1026 crores. செக் பண்ணி பாருங்க, அந்த சார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க, பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது வந்து ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீசஸ், அவங்களோட சப்சிடரி ஐஃபாக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி. அவங்களுக்கு வந்து ஒரு 33 விண்ட் டர்பைன் சர்வீஸ் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம். ஒரு 39 crores ஆர்டர். இதுக்கு அடுத்தபடியா சன் ஃபார்மாக்கு வந்து மோஸ்டா நார்த் அமெரிக்கால தான் செம்ம சேல்ஸ். அவங்களுக்கு வந்து இப்ப ஆஸ்திரேலியால வந்து ஒரு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆர்டர்ஸ்ன்னு சொல்றதோட லைசன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்னதுன்னு சொன்னால் ஆக்மி, இந்த பசங்களுக்குலாம் அந்த பொறியா வரும்ல, அந்த ட்ரக். இது வந்து ஏற்கனவே இந்த ட்ரக் வந்து இருக்கு. இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம்தான், பார்க்கலாம். ரீசெண்டா பிர்லா குரூப் இருக்குல்ல, அவங்க வந்து கிராசம்ஸ்ன்ற கம்பெனி பேர்ல பெயிண்ட் லான்ச் பண்ணாங்க. கிராசம்ஸ் பிர்லா ஓபஸ் பெயிண்ட்னு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட் லீடர் என்ன இருக்காங்க, அவங்களோட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. 5% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த டிசம்பருக்குள்ள நாங்க வந்து கணிசமான மார்க்கெட் ஷேர் பிடிக்கணும், நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கணும்ன்றது பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒன்னு டிஸ்கவுண்ட், இவங்களோட நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் பணபலம் இருக்கு. இதெல்லாமே யூஸ் பண்ணி அந்த பொசிஷன்ல வரலான்றது கனவு. பட் பார்க்கலாம், நிச்சயமா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிஹெச்இஎல் அவங்களுக்கு வந்து ஒரு 1600 மெகாவாட்ஸ் தர்மல் பவர் பிளான்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து. இது ஏற்கனவே அங்க ஒரு 2000 மெகாவாட்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் பக்கத்துலயே வந்து இது போடுறாங்க. நல்ல விஷயம். பிஹெச்இஎலுக்கு மறுபடியும் ஒரு தர்மல் பவர் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. டாடா ஸ்டீல் ஒரு 2700 கோடி. நினைச்சு பாருங்களேன், இன்னைக்கு தான் வந்து 9000 crores 8900 crores தலைவர்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 2700 கோடி நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர், ரைட், நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் வந்து மூலமா ஜென்ரேட் பண்றதுக்கு டாடா ஸ்டீல் பிளான் பண்ணிட்டு இருக்கு. டாடா ஸ்டீல் தானே சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல வந்து எங்களோட கெப்பாசிட்டியை அப்படியே டபுள் ஆக்கிட போறோம்.
இந்தியாவில் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். டெவலப்மெண்ட் இருக்கும் போதும் ஸ்டீல் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ டாடா ஸ்டீல் அவங்களோட கேபெக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது செம்ம பாசிட்டிவான ஒரு நியூஸ். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டாக்டர் ரெட்டி. சன் ஃபார்மா பார்த்தோம், அடுத்தது டாக்டர் ரெட்டி. இவங்களுக்கு யூகேல வந்து ஒரு கேன்சர் ட்ரக், ரைட், கேன்சர் ட்ரக் விற்கிறதுக்கான பர்மிஷன் கிடைச்சிருக்கு. இது வந்து பயோசிமிலர்னா நம்ம வந்து ஜென்ரிக் ட்ரக்னு சொல்றோம் தெரியுமா, அதே ஃபார்முலா பட் கம்மியான விலை, அதே கான்செப்ட். ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரக் ஒன்று இருக்கு, இதே மாதிரி ட்ரக் பட் ஜென்ரிக் மெடிசன் கிடையாது, பயோசிமிலர். அந்த ட்ரக்குக்கான டாக்டர் ரெட்டிக்கு வந்து யூகேல வந்து ஒரு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. தலைவருக்கு ஒரு ஃப்ரெஷ் மார்க்கெட். கேன்சர் தானே, வெள்ளைக்காரங்களுக்குலாம் நிறைய இருக்கு, செம்ம பெரிய பிஸ்னஸ். ஸோ ஒரு ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்கு. மனசு கஷ்டமா தான் இருக்கு, பட் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு சொல்ல வேணாம். அடுத்தது வந்து ஆர்இசி போர்ட். இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3வது இன்டரம் டிவிடெண்ட். கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு தேவைப்படுது, அதனால உருவுறாங்க. ஷேர் பிரைஸ் கண்ணாப்னா ஏறி இருக்கு. சரி, ப்ராஃபிட்ல எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுறான்னு சொல்லிட்டு ₹3.50 பர் ஷேர் வந்து வாங்குறாங்க. நல்ல விஷயம், நம்மளுக்கும் கிடைச்சா நல்ல விஷயம்தான். சரி, அடுத்தது 17 வருஷம் கழிச்சு நினைச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் 39 இயர்ஸ் கழிச்சு ப்ரீவியஸ் ஹைய ஜாப்பனீஸ் மார்க்கெட் உடைச்சிச்சு. இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நாங்க இப்ப புரியுதா ஏன் லாங் டேர்ம் பேசாதீங்கன்னு. யாராச்சும் ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டிருந்தால் இப்பதான் வந்து 1% வந்திருப்பீங்க 40 வருஷத்துல. சரி, அது செய்தி கிடையாது. 17 வருஷம் கழிச்சு அவங்க வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்திருக்கிறாங்க. இவ்வளவு நாள் நீங்க வந்து ஜப்பான்ல பேங்க்ல போய் கேஷ் போட்டீங்கன்னா நீங்க வட்டி கொடுக்கணும் பேங்க்குக்கு, ரைட்? நல்லா இருக்குல்ல? நீங்க வந்து ₹100 போட்டீங்கன்னா வருஷம் வந்து நீங்க ₹1 வந்து பேங்க்குக்கு வட்டி கொடுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் 17 வருஷம் கழிச்சு பேங்க்காரன் வந்து வட்டி கொடுக்குறான். இதனால அங்க ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல ஒரு பெரிய நஷ்டம் வருது. எங்க? பாண்ட் மார்க்கெட்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் பாண்டோட டிப்ரிஷியேட் ஆயிடும், ரைட்? இந்த ஒரு ரீசனால் தான் மார்க்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொன்னால் டெட் ஃபண்ட்ல இருந்து பணத்தை உருவி வச்சுக்கணும்ன்றது. ஏன்னு சொன்னால் கேபிட்டல் டமார்னி குறைஞ்சிடும். இதை பத்தி ஸ்பெஷலா ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஏன் டெட் ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் உங்க கேபிட்டல் குறையுதுன்றது நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும். இதை பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோ மிக விரைவில் போடலாம். ஏடா இவன் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லிட்டே இருக்கிறான், போடுற மாட்டேங்கிறானேன்றது இருக்கு. பட் மிக விரைவில் எல்லாத்தையுமே வந்து நம்ம நிறைவேற்றலாம். ஸோ ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைன் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மார்க்கெட் உழுவ போகுது சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா கீழே உழுவும். இது ஏன்டா இப்ப சொல்றேன்னு சொன்னால் ஜாப்பனீஸ்காரன் 1% ஏத்தி இருக்கிறான், -1ல இருந்து +1க்கு வந்திருக்கிறான். நாளைக்கு யூஎஸோட ஃபெட் டிசிஷன் இருக்கு. அவங்க எக்கனாமிக் பாலிசி பத்தி பேச போறாங்க, பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி பேச போறாங்க. ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்றோன்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தலைவர் தப்பி தவறி 0.25% ஏத்திட்டான்னு வச்சுங்க, மார்க்கெட் அப்படியே அந்தரங்க பல்ட்டி தான், ரைட்? நாளைக்கு மார்ச் 20th. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜி பேஸ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மார்ச் 21st ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்னு நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்க, செய்திகள் வருது, ஈவெண்ட்டும் வருது, நல்லா இருக்கும். அந்த ப்ரோக்ராம் நீங்க போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, யூடியூப்ல இல்லாத விஷயத்த அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.